அன்னை மரியாளின் மங்கள வார்த்தை ஜெபத்தை எல்லாரும் சேர்ந்து ஜெபிப்போம். அருளிலே இந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அந்த சகோதர சகோதரிகளே, எல்லாருக்கும் வணக்கம். நான் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே 4 மரியாள் தொடர்கள் வந்திருக்குது. இதுக்கு நிறைய பேர் நிறைய பரிந்துரைகள், கருத்துக்களை சொல்றீங்க. உண்மையில மகிழ்ச்சியா இருக்கு. அது ஒரு சில ஊர்களில் சொல்லியிருக்கிறாங்க. நாங்கள் இந்த தொடரை கேட்ட பின்னா சிறு சிறு குழுவாக 15, 20 பேர், 10 பேராக சேர்ந்து நாங்கள் தினமும் ஜெபமாலை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒரு ஊர்ல ஒரு நாளைக்கு 3 ஜெபமாலை இந்த குழுவினர் சொல்றாங்கன்னு சொன்னாங்க. இன்னும் சில இடத்துல தாத்தா பாட்டிமார், மகன், மருமகா, பேரப்பிள்ளை எல்லாரோட சேர்ந்து தினமும் ஜெபமாலை, கிருபதையாத்து ஜெபம், மிகவும் இரக்கமுள்ள தாய் ஜெபம் சொல்லிக்கிட்டு இருக்கோம்னா இது நல்லது. ஏன்னா பிள்ளைகளும் இந்த ஜெபமாலை மற்ற ஜெபங்களை ஜெபிக்கிறதுக்கு அவங்க பழகிக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. உண்மையிலே உங்களுடைய ஒத்துழைப்பு, உங்களுடைய பரிந்துரை, நிச்சயமாக உங்களுடைய பாராட்டுக்கள் எல்லாத்துக்கும் நன்றி. இப்ப ஏற்கனவே சொன்னது போல அன்னை மரியாளுக்கு எத்தனை பிள்ளைகள் இல்லை என்றால் இயேசுவுக்கு எத்தனை உடன் பிறந்த சகோதரர்கள்? இதுக்கு முக்கியமா நம்ம மத்தேயு நற்செய்தியில 13வது அதிகாரத்துல இந்த 53 57 நீங்க பைபிள் இதுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா சில பைபிள் விளக்கங்கள் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் அன்னைக்கே நான் சொல்லியிருக்கிறேன், நம்முடைய எல்லா கேள்விகளுக்கும், நம்முடைய எல்லா தேடல்களுக்கும் நம்ம சொல்றது சரியா தப்பா அப்படின்னு நம்ம சொல்லணும், செக் பண்ணணும்னா 3 முக்கியமான ஒன்று. முக்கியமாக திருவிவிலியம், திருச்சபையினுடைய போதனை, ஆதி திருச்சபையிலிருந்து இன்றைக்கு உள்ள வரலாறு, இதுலதான் நம்ம தேடல் செய்ய முடியும். இப்ப இந்த கேள்விக்கும் அதே போலதான் நம்ம 3 ஆதாரங்களை பார்க்கிறோம். இயேசுவின் சகோதரர்கள் அப்படின்னு பைபிள்ல எங்க போட்டிருக்கு? அதுதான் மத்தேயு 13ல 53 57 வரைக்கும். இயேசு அவங்க சொந்த ஊர்ல போய் நற்செய்தி அறிவிக்கிறார். இப்ப கேட்ட எல்லாருக்கும் ஆச்சரியம். ஆச்சரியம் மட்டுமில்ல, சொல்றாங்க இவருடைய தாய் மரியாதானே, இவருடைய தகப்பன் சூசை தானே சொல்லிட்டு 57வது வசனம் சொல்லுகிறது, இவருடைய சகோதரர்கள் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா அல்லவா? அப்போ இயேசுவின் சகோதரர்கள் அப்படின்னு போட்டிருக்க, இது என்ன அர்த்தம்? அப்ப இதுக்கு நாம் பழைய ஏற்பாட்டுல ஒரு சான்று பார்க்கிறோம். ஏன்னா பழைய ஏற்பாட்டின் ஒளியில தான் புதிய ஏற்பாட்டை வாசிக்கணும். திருச்செவனை சொல்லுது, புதிய ஏற்பாட்டை பற்றி தனியா நீங்க அர்த்தம் பார்க்க முடியாது. புதிய ஏற்பாட்டில் எதை புரிந்து கொண்டாலும் பழைய ஏற்பாட்டின் ஒளியிலும் நான் வாசித்து புரிஞ்சுக்கிடணும். அப்ப இந்த சகோதரன் என்பது பழைய ஏற்பாட்டில் எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்கு? குறிப்பாக தொடக்க நூல்ல 12ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல ஆபிரகாம், லோத்து 2 பேருக்கு சொல்லும் போது ஆபிரகாம் தன் சகோதரன் லோத்தையும் அழைத்து சென்றார். தொடக்க நூல் 12:5. அப்போ லோத்து ஆபிரகாமின் உடன் பிறந்த சகோதரரா? இல்லை. நீங்க தொடக்க நூல் 11வது அதிகாரம், அதுக்கு முந்தின அதிகாரம் 31வது வசனத்துல நீங்க வாசிக்கும் போது தெராகு ஆபிரகாமையும் ஆரானின் புதல்வன் லோத்தையும் அழைத்து சென்றார். லோத்தோட அப்பா பேர் ஆரான். ஆபிரகாமும் லோத்தும் உடன் பிறந்தவர்கள் அல்ல, அவர்கள் உறவினர்கள். அதுதான் தொடக்க நூல்ல 13:18 ஆபிரகாம் சொல்றாரு, நீயும் நானும் உறவினர் அல்லவா? நீயும் உறவினர் அல்லவா? அப்ப இந்த சகோதரர் என்று சொல்வது உறவினர்களை, ஒன்றுவிட்ட சகோதரர்களை சகோதரர் என்று சொல்லக்கூடிய பழக்கம் இஸ்ராயேல் மக்களிடம் இருந்தது. இதுதான் அடிப்படையான ஒன்று. அதே பின்னணியில தான் நம்ம பார்க்கிறோம் இந்த யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா இவர்களுடைய தாய் தந்தை யார்? இதுதான் முக்கியமான. அதுல மத்தேயு நற்செய்தியில 27வது அதிகாரம் 55வது வசனம்,
ஏன்னா எல்லா பெண்களும் இயேசுவினுடைய கல்லறையில போய் கூடி நிற்கிறாங்க. பெண்கள்லாம் கூடி நிற்கிறாங்க. அந்த கூடி நிற்பதை பார்க்கிற போது அந்த 55வது வசனம் சொல்லுகிறது, பல பெண்கள் அங்கே இருந்தார்கள் இங்க கல்லறையில. அதுல யாக்கோபு, யோசேப்பு ஆகியோரின் தாய் மரியாவும் இருந்தார். அப்போ இந்த யாக்கோபு, யோசேப்பு இவர்களுடைய தாய் பேர் என்ன? மரியா. எந்த மரியா? அதே மத்தேயு 27ஆம் அதிகாரம் 61வது வசனத்துல வாசிக்கிறோம், மகதல மரியாவும் வேறொரு மரியாவும் கல்லறைக்கு அருகே எதிரே உட்கார்ந்து இருந்தனர். அப்ப இன்னொரு மரியா, அவருடைய பிள்ளைகள் தான் இவர்கள். அப்ப அந்த மரியா யாரு? அதற்கு நாம் யோவான் நற்செய்தியில 19வது அதிகாரம் 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். யோவான் என்ன சொல்கிறார்? 25வது வசனம், இயேசுவின் தாயும் தாயின் சகோதரியும் குலோப்பாவின் மனைவியுமான மரியா. பாருங்க, இதுல பதில் கிடைக்குது பாருங்க. அன்னை மரியானுடைய சகோதரி தான் அந்த இன்னொரு மரியா. அந்த மரியாவுடைய கணவர் பெயர் என்ன? குலோப்பா. அப்ப இந்த மரியாவுக்கும் குலோப்பாவுக்கும் பிறந்தவர்கள் தான் யாக்கோபு, யோசேப்பு, சீமோன், யூதா. பாத்தீங்களா? புதிய ஏற்பாட்டுல இவ்வளவு தெளிவா பதில் இருக்கு பாருங்க. அப்ப இவர்கள் அன்னை மரியாளுக்கும் புனித சூசேப்பருக்கும் பிறந்தவர்கள் அல்ல. அது மட்டுமல்ல, ஆதி திருச்சபையில இதற்கு சான்று இருக்கிறார். ஆதி திருச்சபையில 2 சான்றுகள். ஆதி திருச்சபையில 4ஆம் நூற்றாண்டுல செசரியாவை சேர்ந்த யுசேபியூஸ் ஒரு வரலாற்று அறிஞர், அவர் திருச்சபையின் வரலாறு அப்படின்னு புத்தகங்கள் எழுதியிருக்கிறார். யுசேபியூஸ் அவருடைய பெயர். அந்த புத்தகத்துல நான் 3வது புத்தகம், 4வது புத்தகம், 2 புத்தகத்தில் ஆதாரம். அதுல அந்த திருச்சபையின் வரலாறு 3வது புத்தகத்துல 21வது அதிகாரத்துல அந்த யுசேபியூஸ் சொல்றாரு, எருசலேமில் அப்போது ஆயராக இருக்கிறார் யாக்கோபு. அந்த யாக்கோபு மறை சாட்சியாக கொல்லப்படுகிறார். அப்படி கொல்லப்பட்ட பின்னால் அவருக்கு பதிலாக இன்னொருத்தர் ஆயராக தேர்ந்தெடுக்கணும். அப்போ எல்லா திருத்தூதர்கள் நிறைய இடத்துல இருக்காங்க. எல்லா திருத்தூதர்களும், எல்லா இயேசுவின் சீடர்களும், இயேசுவின் இரத்த உறவுகளாயிருந்த சீடர்களும் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அவர் சொல்றாரு, வந்து எல்லாரும் ஒரே மனதாக குலோப்பாவின் இன்னொரு மகன் சீமோனை எருசலேமின் ஆயராக தேர்ந்தெடுத்தார்கள். அப்போ யாக்கோபுக்கு அடுத்து அவருடைய சகோதரர் சீமோனே எருசலேமின் ஆயராக வருகிறார். அப்போ ஆதி திருச்சபை வரலாற்றிலையும் இந்த யாக்கோபு, சீமோன் இவர்களுடைய அப்பா பேர் என்ன? குலோப்பா. அதே போல ஆதி திருச்சபையில 2ஆம் நூற்றாண்டுல ஏறக்குறைய கிபி 110 இருந்து 180 வரைக்கும் 2ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்தவர் ஹெகசிப்புஸ். இவர் நாசரேத்தை சார்ந்தவர். இந்த ஹெகசிப்புஸ், இந்த ஹெகசிப்புஸ் அவருடைய குறிப்பேடுகள் என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்றாரு, புனித யூதா ததேயு திருத்தூதர் இருக்கிறாரு, அவருடைய பேர பிள்ளைகளோடு இவர் பேசி இருக்கிறார். நான் பேசினேன், அவர்கள்ட்ட பேட்டி கண்டேன். அப்ப எனக்கு என்ன ஒரு உண்மை தெரிஞ்சதுன்னா, இந்த குலோப்பா என்பவர் அன்னை மரியாளின் கணவர் புனித சூசேப்பருடைய சகோதரர் அப்படின்னு ஒரு வரலாற்றில் எழுதுறாங்க. அப்போ புனித சூசேப்பருடைய சகோதரர் தான் குலோப்பா, அன்னை மரியாவினுடைய சகோதரி தான் மரியா. இவர்கள் இருவருக்கும், குலோப்பாவுக்கும் மரியாவுக்கும் பிறந்தவர்கள் தான் யோசேப்பு, யாக்கோபு, சீமோன், யூதா. பார்த்தீங்களா? சும்மா ஒரு கேள்வி யாருன்னா கேட்டு போயிடலாம், ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு, ஆதி திருச்சபை வரலாற்றில இதற்கான எல்லா ஆதாரங்கள். அப்ப அன்னை மரியாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தூய ஆவியினால் கருத்தரித்து மாசுமறுபற்ற செம்மறியாய் உலகின் மீட்பராய் பிறந்த ஒரே மகன். லூக்கா 1:34 சொல்லுகிறது, மரியாள் கன்னித்தான். சரி, இப்ப மரியாளுக்கு வேற பிள்ளைகள் இல்லையா? இப்ப நாமெல்லாம் மரியாளுடைய பிள்ளைகள் தானே. அது எப்படி? நீங்க புதிய ஏற்பாட்டுல திருவெளிப்பாட்டு நூல்ல 12வது அதிகாரம்
அந்த 12வது அதிகாரத்துல பெண் ஒருவர் காணப்பட்டார் நம்ம வாசிக்கிறோம். அந்த பெண் கருவுற்று இருக்கிறார். அந்த பெண் கருவுற்று அவர் பேறு காலம் வருகிற போது அரக்க பாம்பு அங்கு வந்து அந்த பெண்ணினுடைய அந்த பிள்ளையை, அந்த குழந்தையை அரக்க பாம்பு அழிக்கவும் கொல்லவும் திட்டமிடுகிறது. இப்போ கடவுள் அந்த பிறந்த குழந்தையை கடவுள் அவருடைய அரியணைக்கு எடுத்துக்கொண்டார். அன்னை மரியாள் பாலைநிலத்துக்கு போய்விட்டார். அரக்க பாம்பு ஒன்றும் செய்ய முடியல. புனித மெக்கேல் அதி தூதரும் மற்ற தூதர்களும், அது 7வது வசனம் சொல்கிறது, அரக்க பாம்போடு போராடி அரக்க பாம்பை விண்ணகத்திலிருந்து மண்ணகத்துக்கு மிதித்து தள்ளினார்கள். இப்ப அரக்க பாம்பு சாத்தான் எங்க வந்துட்டான்? மண்ணகத்துக்கு வந்துட்டான். மண்ணகத்துக்கு வந்த சாத்தான் திருவெளிப்பாடு 12ஆம் அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, அந்த பெண்ணையும் அவருடைய மகனையும் ஒன்றும் செய்ய முடியாத அரக்க பாம்பு சாத்தான் கடும் கோபம் கொண்டு, அந்த 17வது வசனத்தை பாருங்க, அந்த பெண் மீது சினம் கொண்டு அவருடைய எஞ்சிய பிள்ளைகளோடு போர் தொடுக்க புறப்பட்டு சென்றது. அப்ப அந்த பெண்ணின் எஞ்சிய பிள்ளைகளோடு அரக்க பாம்பு போர் தொடுக்கிறானே, அந்த எஞ்சிய பிள்ளைகள் யார்? அதுக்கு அடுத்த வரை சொல்லு பாருங்க, கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று பகிர்ந்த எல்லாரும் அந்த பெண்ணின் பிள்ளைகள். அழகா இருப்பாரு. அதனாலதான் உலகத்துல அதிகமான பிள்ளைகளை கொண்டிருக்கிறவர் தாய் அன்னை மரியாள். யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று சொல்லுகிறார்களோ, சான்று பெயர்களார்களோ, அவர்கள் எந்த சபையில் இருந்தாலும் எந்த மதத்தில் இருந்தாலும் அன்னை மரியாளின் பிள்ளைகள். அப்படித்தான் நாமும் அன்னை மரியாளுடைய பிள்ளைகள். அப்ப திருமுழுக்கிலே இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட்டு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு நாம் கிறிஸ்துவின் சகோதரர்களாக மாறினோம். எனவே இயேசுவின் தாய் நம்முடைய தாயானார். அதில் இன்னும் சிறப்பாக கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்து இயேசுவுக்கு சான்று சொல்கிற போது நாம் அன்னை மரியாளின் பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, இதுதான் நாம் நம்முடைய வாழ்விலே கிறிஸ்துவத்தை நாம் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ளக்கூடிய முறைகள். இந்த நாளிலே ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்வோம். குறிப்பாக அன்னை மரியாளுக்கு நன்றி சொல்வோம். நம் ஒவ்வொருவருமாய் அதற்காக சிறப்பாக இந்த வேளையில் ஜெபிப்போம்னா, எங்கள் வானக தந்தை இறைவா, உமக்கு நன்றி கூறுகிறோம். இயேசுவின் தாயும் மனுக்குலத்தின் தாயும் கடவுளின் தாயும் விண்ணுக்கும் மண்ணுக்கும் அரசியுமான அன்னை மரியாவை எங்களுக்கு தாயாக கொடுத்திருக்கிறதே, உமக்கு நன்றி சொல்கிறோம். அந்த தாய் விரும்புவது போல நாங்கள் கடவுளின் கட்டளைகளை கடைபிடிக்கவும் இயேசுவுக்கு சான்று பகரவும் எங்களுக்கு அருள் தாரும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதியும். அன்னை மரியாளின் பரிந்துரை இன்றைக்கு அந்த குடும்பத்தோடு இருந்து அவர்கள் எல்லா சபங்களை கேட்டு அவர்களை ஆசீர்வதிப்பதா எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென்.